கவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு பெருசா தெரியாது. கவி பிரசாத் தெரியுமா? கேள்விப்பட்டீங்க? கவி பிரசாத் அவர் யாரும் இல்ல, அமைச்சர் நேரோட அல்லக்கை. அமைச்சர் நேரோட அல்லக்கை. அவர் மட்டும் சம்பாதிச்சது 1020 கோடி. ஒரு அல்லக்கை சம்பாதிச்சது 1020 கோடி. எப்படி? அவர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் மேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிஎம் போய் பார்க்கணும்னா அவர் மூலியமா தான் போகணும். மைத்துனர் யாரு? மருமகனை போய் பார்க்கணும்னாலும் மருமகன் யாரு? சபரீசனை பார்க்கறதுனாலும் இந்த இந்த தனிநபர் வழியா தான் போய் பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு இவர் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காரு. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி லஞ்சம் வாங்குறாரு. ஒரு போஸ்ட் இங்க இருந்து இங்க மாத்துறதுக்கு. ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் லஞ்சம் வாங்குறாரு. இப்படி ஒரு மனிதர் அடிக்கிற கொள்ளையே எக்கச்சக்கமா இருக்குது. இதுக்கு இல்லாம பார்ட்டி ஃபண்ட் தனியா. பார்ட்டி ஃபண்ட் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? பார்ட்டி ஃபண்ட் கட்சி வளர்ச்சிக்காக, திமுக வளர்ச்சிக்காக எல்லாரும் கொடுக்கணும். அண்மையில என்னை பார்க்க வரும் போதெல்லாம் எனக்கு வந்து சால்வ போடாதீங்க, புக்கு கொடுங்கன்னு கேட்டா தெரியுமா? சிஎம் கேட்டார். ஞாபகம் இருக்கா? இவர் இந்த நான் சொல்றேன், இவங்க கோடு வேர்டு வந்து புக்கு. ஒரு புக்கு வந்துச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கோடி வந்துச்சான்னு அர்த்தம். ஒரு புக்கு வந்துச்சுன்னா 1 கோடி வந்துச்சு. எத்தனை புக்கு வந்திருக்கு? 5 புக்கு வந்திருக்கு. ஓ 5 கோடி வந்துச்சா அப்படின்னு கோடு வேர்ட்ல லஞ்சம் வாங்குற ஒரே துறை இது. அப்போ எனக்கு சால்வா வேணாம், புக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க சிஎம். அப்பதான் நினைச்சேன், அடப்பாவி நீங்க கேட்ட புக்கு இந்த புக்கு தானாப்பா? அமைச்சர்களே எனக்கு சால்வை எல்லாம் போடாதீங்க, புக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னா, அடப்பாவில லஞ்சத்தை தான் இப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு